Dear students, so I would like to talk about 10th standard science unit 1 law of motion. So learning objectives. At the end of the lesson, students will be able to. ஸோ இந்த லெசனில் இருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு மோஷன். விசை என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன, அதை பற்றி புரிந்து கொள்ளலாம். எக்ஸ்பிளைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப். ஸோ இனர்ஷியா நிலைமத்தினுடைய வகைகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஸ்டேட் த 3 லா ஆஃப் நியூட்டனுடைய இயக்க விதிகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அப்ளை நியூட்டனியன் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு மோஷன். டிஃபைன் ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்டு இம்பல்ஸ். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த மாஸ் அண்டு வெயிட். நிறை மற்றும் எடை இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அனலைஸ் வெயிட்லெஸ்னஸ் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்டு எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் இட்ஸ் application. Understand the variation in g due to height and depth. உயரத்தை பொறுத்தும் ஆழத்தை பொறுத்தும் ஜியோட வேல்யூ, கிராவிட்டியோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சால்வ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை யூஸ் பண்ணி வரக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரொடக்ஷன். The human beings are so curious about things around them. அப்போ ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்போம். The curious. The things around us are related to one another. அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். The things around us are related to one another. Some bodies are at rest, some are in motion. அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருளில் ஒரு சில பொருள்கள் ஓய்வு நிலையில் இருக்குது, ஒரு சில பொருள்கள் இயக்க நிலையில் இருக்குது. some are in motion. அப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன்டர் ரிலேட்டட் டேர்ம். அப்போ ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருளும் இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்குது, இன்டர் ரிலேட்டட். இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ் யூ ஹாவ் லேர்ன் அபவுட் வேரியஸ் டைப் ஆஃப் மோஷன் such as linear motion, circular motion, oscillatory motion and so on. அப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் 9th ஸ்டாண்டர்டில் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், அடுத்தது ஆசிலரேஷன் மோஷன். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபார் யூ ஹாவ் டிஸ்கஸ்டு த மோஷன் ஆஃப் பாடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்டு ஆசிலரேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்லியஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஆசிலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றியும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்டில். In this unit, let us investigate the causes of motion. ஸோ இந்த சாப்டர், இந்த லெசனில் நம்ம மோஷனுடைய விளைவுகளை பற்றி பார்க்க போகிறோம். When a body is at rest, starts moving, a question that arises in our mind is what causes the body to move. ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்குது, அந்த பொருள் மூவ் ஆனால், அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் இயக்க நிலைக்கு மாறும்போது நடக்கக்கூடிய மாற்றங்கள். சிமிலர்லி when moving object come to rest, you would like to know what bring it to rest. அதே போல் ஒரு பொருளானது இயக்க நிலையில் இருக்குது, அந்த இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரோம். அப்போ ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும்போது நடக்கக்கூடிய மாற்றங்கள், வாட் டு பிரிங் இட் டு ரெஸ்ட்.
If a moving object speed up or slow down or changes its direction. அப்போ மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்லோ டவுன் பண்ணுறோம் அல்லது அதனுடைய டைரக்ஷனை திசையை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ வாட் ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன் த பாடி, வாட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அப்போது ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஸ்லோ டவுனுக்கு பண்ணுறோம். ஸ்லோ டவுன் பண்ண பிறகு அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த அபவ் கொஸ்டின் இஸ் ஃபோர்ஸ். அப்போது இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு மாற்றுவதற்கோ, ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்க நிலையில் மாற்றுவதற்கோ அல்லது அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ரெக்வயர்ட் ஃபோர்ஸ். எது தேவைப்படுது? ஃபோர்ஸு தான் ரெக்வயர்ட். In common man understanding of motion, the motion, for example, bring to rest, change its velocity, hence push or pull is called as a force. Force என்றது இழுப்பதற்கோ தள்ளுவதற்கோ பயன்படுத்தக்கூடியதான் ஃபோர்ஸு. புஷ் ஆர் புல். So next, let us define force in a more scientific manner by using the three laws proposed Sir Isaac Newton. The laws help you to understand the motion of your body and also predict the future course of its motion. அப்போது இயக்கத்தினுடைய விதிகளை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் சர் ஐசக் நியூட்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணார்? இயக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இவருடைய இயக்க விதிகள் தான் அப்போ இயக்கத்தினுடைய விளைவுகளை பற்றி நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம டெப்த்தாக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ நோ த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட், before Newton formulated his three laws of motion, a different perception about the force and motion of bodies prevailed. Let us first look at these ideas and then eventually learn about Newton's law in this unit. ஸோ இந்த கிளாஸில் இந்த யூனிட்டில் நியூட்டனுடைய விதிகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ அந்த நியூட்டனுடைய இயக்க விதிகள் தான் நமக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with the effect of force on body. அப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்றது இயந்திரவியல். மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறான்? இயந்திரவியல். ஸோ இந்த இயந்திரவியலில் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடி. ஒரு விசை ஒரு பொருளின் மீது செயல்படும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி படிக்க போகிறோம். அப்போது மெக்கானிக்ஸ் டிவைடட் இன்டு டூ பிரான்ச்சஸ், நேம்லி ஸ்டாட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ். அப்போ மெக்கானிக்ஸுடைய ரெண்டு பிரிவு தான் இந்த ஸ்டாட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது நிலையியல். ஸ்டாட்டிக்ஸ்னா நிலையியல். டீல் வித் த பாடி விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது விசை செயல்படும்போது ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி படிக்கிறது இந்த நிலையியல். சரியா? அப்போ பாடிஸ் ஒரு பொருளானது ஓய்வு நிலையில் இருக்குது. பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஆனால் விசை செயல்படுகிறது, பொருளானது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது. ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸு ஸ்டாட்டிக்ஸு. தென் டைனமிக்ஸ். இப்போ டைனமிக்ஸ்ன்றது இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மூவிங்கில் இருக்குது, அது மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி படிக்கக்கூடியது டைனமிக்ஸு. அப்போ டைனமிக்ஸ் இஸ் ஃபர்தர் டிவைடட் as follows. அப்போ டைனமிக்ஸை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ்,
கைனடிக்ஸ். கைன்மேட்டிக்ஸ்ன்றது என்ன சார் அப்படின்னா இயக்கவியல். கைன்மேட்டிக்ஸ்ன்றது இயக்கவியல். அப்போ இட் டீல் வித் த மோஷன் ஆஃப் பாடி வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். சரியா? அப்போது டீல் வித் த மோஷன் ஆஃப் பாடி, இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி படிப்போம், ஆனால் வித்தவுட் கன்சிடரிங் காஸ் ஆஃப் மோஷன். ஸோ மோஷனுடைய விளைவுகளை பற்றி படிக்க மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கைனடிக்ஸ்ன்றது இயக்கவியல். இட் டீல் வித் த மோஷன் ஆஃப் பாடி கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். இது பாருங்கள், மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பற்றி படிப்போம், மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை பற்றியும் படிப்போம். எதில்? கைனடிக்ஸை. அப்போ கைனமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா டீல் வித் த மோஷன் ஆஃப் பாடி, இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி படிப்போம், ஆனால் வித்தவுட் கன்சிடரிங் காஸ் ஆஃப் மோஷன், அதனால் அதை ஏற்படுத்தக்கூடிய விசையினுடைய விளைவுகளை பற்றி படிக்க மாட்டோம். எதில்? கைனமேட்டிக்ஸில். கைனடிக்ஸில் இட் இஸ் டீல் வித் த மோஷன் ஆஃப் பாடி கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின், இப்போது மெக்கானிக்ஸ்ன்றது பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடி, பொருளின் மீது விசை செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸோடைய 2 பிரான்ச், ஸ்டாட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது நிலையியல், டீல் வித் த பாடி விச் ஆர் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், விசை செயல்படும் ஆனால் பொருளானது ஓய்வு நிலையில் இருக்குது. அடுத்து டைனமிக்ஸில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் ஆனால் ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ டைனமிக்ஸை ஃபர்தர் டிவைடட் இஸ் ஃபாலோஸ் கைனமேட்டிக்ஸ் அண்டு கைனடிக்ஸ். கைனடிக்ஸில் மோஷன் ஆஃப் த பாடிஸை மட்டும் இது இதனுடைய எஃபெக்ட் டீல் த மோஷன் ஆஃப் த பாடி வித்தவுட் கன்சிடரிங் த காசஸ் ஆஃப் மோஷன் ஆர் காசஸ் ஆஃப் ஃபோர்ஸ். கைனடிக்ஸில் டீல் வித் த மோஷன் ஆஃப் பாடி கன்சிடரிங் த காசஸ் ஆஃப் மோஷன். ஸோ மூவிங் ஆப்ஜெக்டை பற்றியும் படிப்போம், அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை பற்றி படிப்போம். ரிமைனிங் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.